அதாவது இன்னொரு பகுதியை மிக முக்கியமாக நம்ம சேர்த்துக்கொள்ள வேண்டும். அதில் இது வரலை, ஆனால் நன்றியுடைய செய்தியில் ஹதீஸ்களை நம்ம பார்க்குற சந்தர்ப்பத்தில் இன்னும் சில விஷயங்கள் இதில் அடங்கும். இது நான் தலைப்பை நான் முழுசாக கவர் பண்ணேன்னு சொல்ல முடியாது. ஒரு கிட்டத்தட்ட 300 மட்டும்தான் நினைக்கிறேன். இது நான் இதில் நீங்கள் பார்க்கலாம் என்னன்னு சொன்னால், நன்றி விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நியாமத்தை நீங்கள் அது நியாமத்தை விளங்கி வச்சுக்கிறீங்க, அதை ஞாபகப்படுத்துறீங்க. அதே நேரம் நியாமத்தை தலைக்கு மேல் எடுத்து கபூல் செஞ்சுக்கிறீங்க, அவரை நீங்கள் புகழ்ந்திக்கிறீங்க. ஆனால் பரிகாரம் செய்யலை. இது என்னதான் 3 செஞ்சிட்டாலும் பரிகாரம் இல்லாட்டி என்ன, அவருக்கு உலகத்தில் நீங்கள் எந்த ஈடும் என்ன செய்யலேன்னு அர்த்தம். அப்படித்தானே? உலகத்தில் எந்த ஈடும் செய்யவில்லை. அல்லாவுக்கு நன்றி செலுத்துதல் என்றால், இப்போ நம்ம நன்றியை உணர்றதும், நன்றியை அருளை உணர்வதும், அருளை ஏற்றுக்கொள்வதும், அருளுக்காக வாய்மொழிதலும் நம்ம பார்த்தோம். செயல் வடிவமும் இருக்கணும். அல்லாவிடத்தில் செயல் வடிவம் என்ன? செயல் வடிவத்தில் அல்லாவுக்கு நன்றி செலுத்துறா, இப்போ நம்ம தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, அதே போல் திக்ரு செய்யறது ஒரு பகுதி. செயல் வடிவம் என்ன? நன்றியுடைய செயல் வடிவம் என்ன? மனிதர்களுக்கு நன்றியுடைய செயல் வடிவம் என்ன என்றா, மனிதனுக்கு நன்றியுடைய செயல் வடிவம் எங்களுக்கு விளங்குது. அவர் ஒரு தடவை செஞ்சா நம்ம இன்னொரு பரிகாரம் செய்யறது, அல்லது ஆரம்பத்தில் செஞ்சவருக்கு எங்களுக்கு செய்ய கிடைக்கல, அவர் வறுமையில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம திருப்பி என்ன செய்யறது, பரிகாரமாக நம்ம செய்யறது. இதை நம்ம புரிஞ்சுக்கொள்றோம். மனிதர்களுக்கு எங்களுக்கு பரிகாரம் செய்ய கிடைக்கல, அப்ப என்ன செய்யறது? செயல் ரீதியான பரிகாரம் உண்டா என்றா, ஜாகிலிய மக்கள்கிட்ட படிக்கிறதுக்கு ஒரு செய்தி உண்டு. ஜாகிலிய மக்கள்கிட்ட அந்த செய்தி புகாரில் பதிவு செய்யப்படுகிறது. ஹுதைபியா உடன்படிக்கை, உர்வத் இப்னு மஸ்ஊத் தக்கஃபியுடைய சம்பவம். அபூபக்கர்லாம் இந்த பக்கம் இருக்கிறான், அந்த பக்கத்தில் உர்வத் இப்னு மஸ்ஊத் தக்கஃபி இருக்கிறார். அவர் இஸ்லாத்துக்கு வரல அந்த நேரம். ஹுதைபியா உடன்படிக்கையில் ரசூலுல்லாஹ்வோட கட்சியை பலகீனப்படுத்துறதுக்கு மாதிரி உர்வத் இப்னு மஸ்ஊத் தக்கஃபி பேசுறாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் உள்ளவங்களை பார்த்துட்டு, உங்களோட இருக்கிறவங்களை பார்த்தா எல்லாரும் விட்டுட்டு ஓடுறார்கள் தான் இருக்கிறாங்கன்றார். உங்களோட இருக்கிறவங்களை பார்த்தா சில முகங்களை நான் பார்க்கிறேன், எல்லாம் ஒரு யுத்தம் நடந்துச்சுண்டா, இப்ப உங்களை விட்டு கலைந்தோடக்கூடியவர்களை பார்க்கிறேன் என்று உர்வத் இப்னு மஸ்ஊத் தக்கஃபி சொன்ன உடனே ஈமானிய ரோசம் வந்துச்சு அவங்களுக்கு. ஈமானிய ரோசம்டா, நீங்களோட மனைவி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு ஓடுவீங்க, ஒரு பிரச்சனை சொன்னா எங்களுக்கு ரோசம் வருமா இல்லையா? அதே ஒரு முஃமினுக்கு ஈமானிய ரோசம் என்ன செய்யும், வரும். அந்த ஈமானிய ரோசத்தில் அபூபக்கர் இல்லாம கடுமையான ஒரு நம்மட சொல்ற கெட்ட வார்த்தையோன்னு என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல பேசுறாங்க. கடுமையான ஒரு கெட்ட வார்த்தையோன்னு என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல பேசுறாங்க. அது அந்த சந்தர்ப்பத்தில் பேசினது, நம்ம எல்லா சந்தர்ப்பத்திலும் அதை சொல்லிட்டு கேளாது, சரியா? அவர் அந்த சந்தர்ப்பத்துக்கு அது பொருத்தமானது. கோபம் வந்து அந்த இடத்துல பேசுனா ரசூலுல்லாஹ் கண்டிக்கல. ஆனா உர்வத் இப்னு மஸ்ஊத் தக்கஃபி போன்றவர்களுக்கு அந்த வார்த்தை பாதிச்சிடும். அவரும் அந்த இடத்துல ஒரு கௌரவமானவர் என்பதனால தான் அந்த காபிராக இருந்தும் பேச்சுவார்த்தைக்கு அவர் அனுப்பிக்கிறாங்க, அவர் பேசுவார்ன்றதுனால. அந்த பேசினொன்னு உர்வத் இப்னு மஸ்ஊத் தக்கஃபி அவர் ஜாஹிலியாக இருந்தாலும் காபிராக ஒரு வார்த்தை சொன்னார். அபூபக்கரே, நீங்க இந்த வார்த்தை சொன்னீங்க, நீங்க எனக்கு ஒரு நலவு செஞ்சுக்கிறீங்க, அந்த நலவுக்கு நான் எந்த மாற்றீடும் செய்ததில்லை, அந்த நலவுக்கு நான் எந்த மாற்றீடும் செய்ததில்லை, அதுக்கு அந்த மாற்றீடு நான் செய்யாததனால் இதை நான் பொறுத்துக் கொள்கிறேன். இதை நான் என்ன செய்றேன், நான் பொறுத்துக் கொள்றேன், அதுக்கு பதிலாக இது அமையட்டும் என்றார். இப்படி ஒரு விளக்கம் நமக்கு இருக்குமா? அவர் ஏசின ஏச்ச, கடுமையான அந்த ஏச்ச நான் சபர் பண்றேன், நான் உங்களுக்கு மாற்றீடு எதுவுமே என்ன செய்யலை, நான் செய்தது இல்லை, அதனால நான் பொறுத்துக்கொள்றேன், அதுக்கு இது பரிகாரமாகட்டும் என்று சொன்னார். இது பெரிய ஒரு ஃபிக்ஹ். இதுல பல விஷயங்கள் இருக்கு. தந்தைமாருக்கு ஏசக்கூடியவர்களுக்கு, தாய்மாருக்கு ஏசக்கூடியவர்களுக்கு, கணவனுக்கு ஏசக்கூடியவர்களுக்கு, காலாகாலம் கவனித்த மனைவிக்கு கடைசி காலங்களில் ஏசக்கூடியவர்களுக்கு, பிள்ளைகள் நல்ல முறையில் பார்த்த பின்னால் அந்த பிள்ளைகளுடைய விஷயங்களில் மோசமாக நடக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு, அதுபோல தனக்கு கஷ்ட காலங்களில் உதவி செய்தவருக்கு, உறவினர்களில் வழிகாட்டி கைட் பண்ணி எல்லாம் செஞ்ச பின்னால பிற்காலத்தில் அவர்களுக்கு ஏசக்கூடியவர்களுக்கெல்லாம் இதில் பதில் இருக்கு. என்ன பதில்னா, அவங்க எல்லாம் ஒரு காலத்தில் நமக்கு அருளாய்ந்திருப்பாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் அருளாய்ந்திருக்கும். அதுக்கு பிறகு அவங்களோட சிந்தனை கோளாறின் காரணமாகவோ, கோபத்தின் காரணமாகவோ, இயல்பின் காரணமாகவோ பொருத்தம் இல்லாமல் உங்களுக்கு ஏசிருப்பாங்க. அவங்க செய்தது பிழையா இருக்கு, உங்களை கண்டிச்சிருப்பாங்க, உங்களை தரம் தாழ்த்திருப்பாங்க. அந்த இடத்துல சபரா இருக்கு, அது நன்றி. அந்த இடத்துல சொல்லாமலே சபரா இருக்கு. எப்படி சபரா இருக்கு அந்த மாதிரி சொல்ற சந்தர்ப்பத்தில் அவர் எனக்கு ஏசுவதற்கு முழு தகுதியானவர், அவர் ஏசுவதற்கு எனக்கு முழு தகுதியானவர், ஏசட்டும். அவர் ஏசுறது நான் பொறுத்துக்கள், பணிவா ஏத்துக்கல, தகுதியா ஏத்துக்கள். பணிவா ஏத்துக்கிறது பெருமைதான். எப்படி ஏற்றுக்கொள்றேன்னு சொன்னா பணிவாக ஏற்றுக்கல, நான் தகுதியா ஏற்றுக்கொள்றேன், அதுக்குரிய பரிகாரம் ஆயிடுச்சு. என்னை வழிகாட்டினவர், எனக்கு என்ன செஞ்சவர், ஒரு தந்தை அசைய முடியாத கட்டத்தில் இருக்கிற நேரத்தில் அவர் உங்களுக்கு பல வார்த்தைகளை சொல்லி ஏசுறான்னு வைங்களேன், நீங்க அந்த இடத்துல எந்த நபருக்கு முன்னால் அந்த ஏச்சு விழுந்தாலும் சரி, தலையை குடிஞ்சி பணிஞ்சு அந்த இடத்துல இருக்கிற நீங்க நன்றி உள்ளதுக்கான
அடையாளம். அதனால தான் அல்லாஹ் தஆலா வலா தகுல்லஹுமா உஃபின் என்று சொன்னார். சீ என்று கூட சொல்ல வேண்டாம். அவங்க என்ன சொன்னாலும் சரி, நீங்க சீ என்று கூட என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். கருணையான வார்த்தைகளை பேசுங்கன்னு சொன்னது அதனால தான். ஏனெண்டா நீங்க திருப்பி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னு வைங்களேன், அவருக்கு அந்த காலாகாலத்துக்கு உங்களுக்காக உழைச்ச கஷ்டப்பட்ட அந்த சின்ன 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 வேதனைகள்லாம் அப்படியே வந்து நிற்கும், அப்படியே மென்று விழுங்கி அடக்கிக் கொள்வாங்க. உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அது போதும் நீங்க நன்றி கெட்டவன் நரகத்துக்குரியவனதுக்கான அடையாளத்துக்கு. அப்ப இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் நம்ம பொறுமை காப்பது, அந்த இடத்துல பொறுமையிட உச்சகட்டமாக இருப்பது நன்றிக்கு பரிகாரமாக அமையும். நம்ம அவங்க செஞ்ச அருளுக்கு மிகப்பெரிய பரிகாரமாக அமையும். இப்படி நம்ம நன்றியை விளங்கி வச்சுக்கிறோமா? இப்படி நம்ம நன்றியை விளங்கி வைத்திருக்கிறோமா? எங்களுக்கு அவங்க ஒரு வார்த்தை சொன்ன உடனேயே நீங்க செஞ்சதற்காகவே இப்படியெல்லாம் பேச வேணான்னு சொல்லக்கூடியவங்க தான் அதிகமாக என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. ஆனா அதை பொறுத்து கொண்டு இன்னும் ஏசுவதன் மூலமாவது நான் ஒரு பரிகாரம் உள்ளவனா மாற மாட்டேனா அப்படி என்று இருக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்பாளி என்றாங்க, சாப்பிட முடியாது என்றாங்க. ஆனா உம்மு ஐமன் ரலியல்லாஹு அவங்க பால் ஊட்டல, பெத்தெடுத்து வளர்க்கல, சின்ன வயசுல வளர்த்தாங்க. வளர்ப்பு தாய் என்றாலும் பால் ஊட்டு வளர்க்கவும் இல்லை. ஆனா ஒரு சாப்பாடை வைக்கிறாங்க, சாப்பிட சொல்றாங்க, சாப்பிடலன்றதுக்காக அத்தட்டி உம்மு ஐமன் வந்து கடுமையா ரசூலுல்லாஹோட பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் எந்த வார்த்தையும் திருப்பி சொல்லவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வார்த்தையும் திருப்பி சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனா அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டு எல்லாமே ரசூலுல்லாஹோட குடும்பத்தால தான் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா நடந்தது. அவங்களாம் அந்த அப்ரஹாட படையில வந்தவங்க. அப்ரஹாட படை தோல்வி அடைந்த பின்னால அதுல விடப்பட்ட ஒரு பெண்மணி தான் யாரு, இந்த உம்மு ஐமன் என்றவங்க. அப்ப அந்த உம்மு ஐமன் வந்து அப்துல் முத்தலிப்புக்கு இருந்து அப்படி விடுதலை செய்யப்பட்டு ஒரு கண்ணியமான இடத்துல இருக்கிறாங்க. ஆனா அவங்க அதை பார்க்கல. ரசூல் அவங்கள சாப்பிடுங்க அதட்டுறாங்க. அந்த அதட்டல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, எந்த ஒன்று திருப்பி சொல்லாமல் சிரித்து கொண்டு புன்முறுவலோடு இருந்தான்னு பார்க்குறோம். ரசூலுல்லாஹோட வாழ்க்கையில் உள்ள நன்றி மாதிரி நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, வேற யாரோட வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்க. அவ்வளோ பெரிய நன்றியை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இருந்தாலும் அஃபலாக்கூன் அப்தன் ஷக்கூரா, நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டாம் இருக்கு. அவர் சந்தித்த சோதனை மாதிரி ஒரு சோதனையா, அனாதையாக இருந்து தந்தை இல்லாமல் தாய் இல்லாமல் விரட்டப்பட்டு எழுத படிக்க தெரியாமல் எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் சந்தித்த பின்னாலும் ரசூல் ஸல்லல்லாஹு ஆண் குழந்தைகள் எல்லாம் மரணம், அப்படி இருந்த பின்னாலும் அஃபலாக்கூன் அப்தன் ஷக்கூரா, நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டாம்னு கேட்டால், நம்ம மனிதர்கள் விஷயத்தில் நம்ம எப்படி நடக்கணும், நமக்கு உபகாரம் செய்கிறாங்களா நலவு செய்கிறாங்களா மனசில் பதிஞ்சிடும். அவங்க இதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை லைஃப் லோங்கில் செய்ய முடியாத உடல்நிலைக்கு போனாலும் பொருளாதார நிலைக்கு போனாலும் அல்லது பகைத்தாலும் நீ நன்றி உள்ளவனாக இருந்து